ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரிச்சோலையில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு மீன் உயிரோடவே வச்சுருந்தாங்க. அது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா விரால் மீன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷில் ஸ்னேக் ஹெட் முரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாழைத்தோப்பு, குளம், ஏரி இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் எல்லாம் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வாழைத்தோப்புலேருந்து பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. உயிரோடவே இருந்துச்சு. இப்போ நான் அதை குழம்பு வைக்கிறதுக்காக தான் எடுத்தோம். சரி வீடியோ எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறதுக்காக எடுத்தேன். இந்த லைட்டை தட்டி விட்ட உடனே அது உயிரோடு அப்படி அங்கே எங்கேயும் சாடிட்டே இருந்துச்சு. பிடிச்சிட்டு 2-3 நாள் ஆயிருந்து அப்படின்னு இருந்தாங்க. இந்த லைட்டை தட்டி விட்டுறேன் பாருங்கள், அப்படியே துடிச்சு ஆடும். இதை நம்ம கழுக முடியாது, ரொம்ப வலுவழுப்பாக இருக்கும். கையில் சாம்பல் எல்லாம் தடவி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த மீனை கழுக ஆரம்பித்தோம். அப்புறமா நல்லா உப்பெல்லாம் போட்டு கழுகி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மசாலாலாம் போட்டு அழகாக வச்சுருந்தோம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் பீஸ் தான் கிடச்சிச்சு அந்த மீனில். இதை வச்சு நல்ல சாப்பாடு அன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு சாதம் கூட கொழிசாலை மீன் வாங்கியிருந்தோம். அதையும் குழம்பு வச்சுட்டோம். இந்த கொழிசாலை மீன் குழம்பு, அப்புறமா அந்த மீனோட ஃப்ரையும் வச்சுருந்தோம். கொழிசாலை மீனோட ஃப்ரை, அப்புறமா அந்த விரால் மீனோட ஃப்ரை, இதெல்லாம் வச்சு நல்ல சாப்பாடு அன்னைக்கு எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா அம்மா வீட்டு செடிகளை பார்க்க போனேன். அங்கே போயாச்சு அப்படின்னா வித்தியாசமான ஒரு செடி இருந்துச்சு. இந்த பைனாப்பிள் இருக்கும் இல்லையா, அதே மாடலில் உள்ள செடி தான். அழகு செடி. ஆனால் இதை சாப்பிட முடியாது, அழகுக்காக வளர்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்போ அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஆர்கிட் நிறையவே பூ இருந்துச்சு, அதையும் காமிச்சாச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரிச்சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.